ஓபிஎஸ்க்கு 3 தொகுதி, டிடிவிக்கு 6 தொகுதிக்கு கொடுப்பதற்கு எடப்பாடியார் சம்மதம் தெரிவித்து விட்டார் அப்படிங்கிற டோன்ல ஒரு செய்தி ஒன்று போட்டிருக்காங்க. டிடிவி பிரச்சனைன்னா ரெட்டையில் நிற்கணும், ஒன்றும் முடியாதுன்ட்டாங்க. தாமரையில் வேணால் நின்றுக்கோ, இல்லை தனியாக கூட நின்றுக்கோன்ற மாதிரி. எங்ககிட்ட வராத, உன்னை ஒதுக்குனது தானே உங்கள் 2 பேரையுமே. இதில் இது ஏதோ பிரச்சனை போல். இன்னொன்று டிஎம்கே அசைன்மெண்ட்டில் இயங்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் அவர்கள் இன்றைக்கி எடப்பாடி ஓபிஎஸ் டீமே இன்றைக்கி கூட்டம் போட்டு பேசுனது பார்த்தீங்களா? எடப்பாடி பழனிசாமியை ஏற்றுக்கொள்ள மாட்டோம், அவர் இருக்கும் வரை அதை வீழ்த்துவதே எங்கள் லட்சியம். ஆனால் அம்மா புரட்சித் தலைவர் வழியில் அவருடைய லட்சியங்களை நிறைவேற்ற போராடுவோம். ஏன்னா திமுக ஜெயிக்க வைக்கிறதா அவங்க லட்சியம், 2 பேர் லட்சியம். அதிமுகவை ஜெயிக்க வைக்கிறதா அவங்க லட்சியம். அவங்க கட்சியை ஆரம்பித்ததே இதுக்கு தான். நீங்கள் எடப்பாடின்ற ஒரு தனிநபர் மேலே கோவத்தை வச்சுக்கிட்டு மொத்த அதிமுகவை காலி பண்ணுற வேலை, குழி பறிக்கிற வேலை தானே பண்ணுறீங்க. திமுகவுக்கு சாதகமாக போகிற வேலை தானே பண்ணுறீங்க. இதை பண்ணிக்கிட்டே எந்த ரிப்போர்ட்டரும் கேட்க மாட்டேங்கிறாங்க. கேட்டால் ஏதாவது ஒன்று உருட்டிக்கிட்டு இருக்கிறது. அதனால் இவர்கள் 2 பேருக்குமே இதான் வேலை. அவர் ஒரு எண்டுக்கு போயிட்டார் டிடிவி. அவர் என்னென்னமோ பேசுகிறாரு, கண்டதை பேசிகிட்டு இருக்காரு. நான் தான் வந்து அம்மா வழியில், அம்மா காட்டிய புரட்சி வழியில் இது பண்ணுறேன், அவர்களுக்கு பாதுகாவலராக அப்படி இருந்தோம் இப்படி இருந்தோம். எப்படி இருந்தீங்க நீங்கள்? என்ன கிளை கழகத்துலேருந்து வந்தீங்க? சித்தி இருந்தாங்க, நேராக கூப்பிட்டு வந்து நிற்க வச்சாங்க பெரியகுளம் தொகுதியில். எம்பி ஆகிட்டீங்க. அதுக்கப்புறம் பொருளாளர் ஆக்கினாங்க. அதுக்கப்புறம் துணை பொதுச் செயலாளர் எந்த தடவை அதில் ஜெயலலிதா அதில் தொட்டி விட்டப்போ உங்களை அப்புறம் கட்டியே சேர்க்கல. அவங்க உயிரோடு இருக்கவரும் வரல. அப்புறம் என்ன அம்மா? இப்போ நாங்கள் இன்னும் பலமாக தான் இருக்காங்களாம். பலரும் வந்து வெளியே போனாலும் இன்னும் நாங்கள் பலமாகத்தான் இருக்கிறோம். அவருக்கு தெரியும்ல, பயங்கரமாக அவர் தோத்துக்கிட்டே இருந்தால் கூட நாங்கள் ஜெயிச்சிட்டே இருக்கிறோன்னு சொல்லிட்டு இருப்பார். அந்த அளவுக்கு தெம்பாக பேசிகிட்டு இருப்பார். அதனால் அது அவருடைய இது அவ்வளோதான். நல்ல வாய்ப்பு இது. இன்னொன்று, அதிமுக ஜெயிக்கிறதுக்கு ஆன வாய்ப்பை தட்டி பறிக்கிற வேலையை செய்கிறீங்க அப்படின்னாலே அவர்களுக்கு கோபம் வரும். ஏன்னா அவர்களை இணைச்சி பீகார் மாதிரி நடத்தலான்னு நினைக்கிறாங்க. அதற்கு எதிராக போய் நின்னீங்கன்னா அதுடைய பலனையும் அனுபவிக்க வேண்டியிருக்கும். அதனால் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணுவாங்க, நெருக்கி பேசி. பிஎம்கே சார் எனக்கு என்னமோ ஒன்று சேருவாங்கங்கிற மாதிரி தெரியலையே சார். பிஎம்கேவா? பிஎம்கே எப்படிங்க ஒன்று சேருவாங்க? ஏங்க அவர் அந்த எண்டில் போய் நிற்கிறாரு. பையன் மேலே சிபிஐயில் வழக்கு புகார் கொடுக்க போகிறன்ற அளவுக்கு போயிட்டார். அவர் வந்து அரசியலாக பார்க்கலாங்க, அப்பா பையனாக பார்த்துட்டு போய் நின்றுட்டு இருக்காரு. அதெல்லாம் அவர்கிட்ட இப்போ யார் இருக்கா? 2 பேர் இருக்கிறாங்க, அருள் அண்டு ஜிகேமணி. ஆமாம். அதனால் அது ஒன்றும் அது அவ்வளோதான். இப்போ அவர் என்ன பண்ணுறதுன்னு புரியல. துறவரம் போயிடலாமா, இல்லாட்டி வெளியிலிருந்து திமுக ஆதரவுன்னு அறிவிச்சிடலாமா, இல்லாட்டி கட்சி ஆரம்பித்து கூட்டணிக்குள்ளே போகலாமா? அதனால் ஆக மொத்தத்தில் திமுக அசைன்மெண்ட்டில் நீங்கள் வந்து நாங்கள் தான் பாமக ஒரிஜினல் பாமக தொண்டன் திமுகவை தான் ஆதரிப்பான்ற அளவு கூட போயிடுவார்.